வீட்ல எதுவும் பிரச்சனை இல்லல? விடாது. ச்சே. சத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. என்னோட அட்வைஸ் ஒண்ணே ஒண்ணுதான். மறுபடியும் தோத்துட்டேனா அவ்வளவுதான்டா. பொம்பளை புள்ளையோட நீ எங்க தனியா நின்னுடுவியோன்னு எனக்கு பயமா இருந்துச்சு. பிடிவாதமா நின்னு உனக்கு நான் கல்யாணம் விட்டுட்டேனே. நானே இந்த தப்பு எனக்கு தெரியலம்மா. ஐயோ, அன்பெல்லாம் வச்சிருந்த கோபியை தெரியும். எனக்கு ஒண்ணு எனக்கு தெரியலம்மா. மயு மயு எப்படி எடுத்துப்பா, நீ எப்படி எடுத்து நான் நினைச்சேன். ஆனா அப்பதான் எனக்கு முதல் அடியே விழுந்து. அப்புறம் அந்த வீட்டை விட்டு வெளியே வந்தோம். கடைசியில என்னதான் பழி வாங்கினாரு. அவங்க இங்க வந்த வேலை கூட கோபி என் பக்கத்துல நிக்கலாமா? கடைசியில இவருக்கு அவங்க அம்மா தான் பெருசா போயிட்டாங்க. அதுவும் எங்களுக்கு இருக்கிற மாதிரியே தெரியல. அவங்க வீட்டு விட்டு போயிட்டாங்கன்னு நம்ம கிட்ட சண்டை ஓடுதுமா. நடக்கிறது எல்லாத்தையும் மயு பாத்துட்டு தானே இருக்கா. அவரோட அப்பா அம்மா அந்த வீட்டுல இருக்காங்க. போயிட்டு வரோம்னு எனக்குள்ள ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு. போகுது உங்க 2 பேருக்கு இடையில ஒரு பிடிப்பு ஏற்படும். உனக்கு ஆறுதலா நிக்க வேண்டிய மாப்பிள்ள அவங்க அம்மா பக்கம் நிக்கிறாரு. எனக்கு வேற வழி தெரியலடி. என்ன மண்ணி அழாத. என்னால முடியலம்மா, முடியல. நீ அழாத. அம்மா சொல்றேன்ல, அழாத. எல்லாத்தையும் சரி பண்றேன். நீ அழாத. கேஸ்மேன் வருது. அமிர்தா, என்னாச்சு அமிர்தா? நான் வைக்கலையே பால. நான் மார்க்கெட்டுக்கு போயிட்டு இப்பதானே வரேன். ஒருவேளை சேனி வச்சிருக்குமோ? அடுப்புல வச்சீங்களா? ஆமா. போகும்போது அட்லீஸ்ட் ஆஃப் சரி. ஆனா போறதுக்கு முன்னாடி ஆஃப் பண்ணிடாது போயிருக்கலாமே. கிடையாது, அது தொடக்கிறதும் ஒரு பிரச்சனை கிடையாது. பால் கொட்டி சேனி, உங்களுக்கு கேஸ் வாசனையே வரலையா? அக்கா, நீங்க ரெஸ்டாரண்ட்க்கு கிளம்புங்க. வீட்டை யாரு பாத்துப்பாங்க? ஏன் அத நான் பாத்துக்க மாட்டேனா? நான் பாத்துக்கிறேன் அமிர்தா. ஜெனி, நான் கொஞ்சம் நீங்க எப்படி வீட்டை பாத்துப்பீங்க? உங்களுக்கு மட்டும் தான் எல்லாம் தெரியும் நீங்க நினைக்காதீங்க. ஜெனி, அமிர்தா விட்டு அமிர்தா. அவங்க கவனக்குறைவால கிட்ட மன்னிப்பு கேட்கணுமா? ஐயோ சேனி, யாரும் உங்களை மன்னிப்பு கேட்கலாம் சொல்ல. என்னப்பா ஆச்சு? என்ன பிரச்சனை? ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனையே. சோ சேனி விடு சேனி. இருக்கு. யாசா? அது ஒண்ணு இல்ல தம்பி. நீயாச்சு. யார் பால் அடுப்புல வச்சு ஆஃப் பண்ண போனது? அதுக்கு தான் இவ்ளோ பிரச்சனை. என்னமோ நான் வேணும்னு பண்ண மாதிரி எல்லாரும். ஜெனி, நாளா அந்த மாதிரி பேசவே இல்ல. கேஸ் லீக் ஆகுறது ஒன்றும் சாதாரண விஷயம் கிடையாது. பாரு, குழந்தை அழுவுதுன்னு சொல்லிட்டு ஜெனி ஆஃப் பண்ணாம. சரிதான், ஆனா எனக்கு எதுவுமே தெரியாதுங்கிற மாதிரி எல்லாம் பேசிருக்க. நோ ஆர்குமெண்ட்ஸ். ஏய், இங்க பாருங்க, நாம என்ன நீங்க சின்ன பசங்க மாதிரி ஆர்கியூலாம் பண்ணிட்டு. ஜெனி, நீ வா, கூட்டி போடா. போங்க வா. நான் சொல்லுமா, நானும் சில இன்ஃபர்மேஷன்லாம் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணோம். வா. எந்த விஷயம் இந்த வீட்ல நடக்க கூடாதுன்னு அக்கா நினைச்சிச்சோ அதனால. அட்டி, 23 போட்டோ எடுத்திருக்கேன். போதாதா உங்களுக்கு? அப்படியே அவங்கள மீட் பண்ணி எடுத்துட்டா போச்சு, விடுங்க. கிடைக்குமானே தேடி போனேன். அவங்க போன் நம்பர் யாவது திரும்ப நான் அவளை பாப்பேன்னு நினைச்சு கூட பாக்கல பாக்கியா. எனக்கு அவங்கள சென்னைக்கு நம்ம வீட்டுக்கும் வர வைக்கலாம். அத என்ன ஆனா நல்ல வயசு. அட வெக்கத்து பாரு பாட்டிக்கு. போடி அதங்க, நீங்க ஆள் எப்படி எதுன்னு எதுவும் தெரியாது இல்ல. ஆமா, நீங்க எதுவுமே எனக்கு ஒரு பொண்ணு பாத்துருக்காங்க. எவ்வளவு ஹீரோயின் ஆம்ல. படிப்பை தவிர வேற எந்த கவலையும் எங்க பாக்கியா. நடந்த விஷயத்த, சந்தோஷமான விஷயங்களை பத்தி சொல்லுங்க. ஒரு தீபாவளி வந்துச்சு. நானும் சாவித்திரியும் வீட்டுல அதுக்கு மேட்சா வளையல் தோடு செயின்னு முந்தின எல்லாம் சுத்தி சுத்தி வந்தோம். புதுசா பாக்க அந்த ட்ரெஸ்ல ஒரு போட்டோ எடுக்கணும்னு நினைச்சோம். இருந்துச்சுமா. ஐயோ, ஆனா எங்க அப்பா கிட்ட பேசி இருக்கே. ஐயோ குடுக்குறதுக்கு ஒரு வாரம் ஆக்கிடுவான். ஒரு வாரம் கழிச்சு போட்டோ வந்துச்சு. பிளாக் அண்ட் ஒயிட் போட்டோ. அத்தை, அந்த போட்டோ உங்ககிட்ட இருக்கா இப்போ? இல்ல பாக்கியா, இருக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு நாள் ஏய், இப்பதானே வீட்டுக்குள்ள வந்தேன். அதுக்குள்ள ஏன்ல வந்துறேன். ஓகே, டோன்ட் டிஸ்டர்ப். வச்சிருந்தேன் காணோம். பாத்தீங்களா? என்ன சொல்லுங்க. அரிகா ரூம்ல இல்லையே, கிச்சன்லயே இல்ல. வெளியே வச்சிட்டு இருக்கிறதுக்கு வெளியில எங்க போயிருக்கா? உடம்பு சரியில்லாம இருக்கா, ரெஸ்ட் எடுக்கணும். எதுக்கு வெளிய அனுப்பிச்சு விட்டீங்க? நாய் முட்டுதுன்னு சொன்னா பரவாயில்ல, இருடின்னு சொல்லணுமா? எதுக்கு இப்ப அவளுக்கு போன் பண்றீங்க? இப்பதான் தெரியுதா அவ உங்களுக்கு வைஃப்னு? மறுபடியும் அதே விஷயத்தை பேசி தேவையில்லாம என்ன இரிட்டேட் பண்ணாதீங்க. அதுவும் அமையல. அவர்கிட்ட இருக்கணும், அவ தலையில எழுதி வச்சிருக்கு போல இருக்கு. போச்சு வர குடிகார புருஷன். கொலையை செய்ய தயங்காத ஒரு யார் மேல? என் பொண்ணோட மாமியார் ஈஸ்வரி மேல.
ஓ